அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 29 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையுமே முக்கியமான 30 வினாக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற 30 வினாக்களில் உங்களால் எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிற மாநிலம் மேற்கு வங்காளம் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்தடுத்த இடங்களில் உத்தரப்பிரதேசம் வரும், பஞ்சாப் அடுத்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம், அடுத்தது பஞ்சாப் வரும். அடுத்த வேணா, பாக்சைட் தாது கிடைக்கும் இடம் எது? பாக்சைட் தாது கிடைக்கிற இடம், அதிகமாக கிடைக்கிற இடம் எது? ஆன்சர் என்ன? ஜபல்பூரில் அதிகமாக பாக்சைட் அப்படிங்கிறது கிடைக்கும். அலுமினியத்தோட முக்கிய தாது தான் இந்த பாக்சைட். அலுமினியத்தோட முக்கிய தாது தான் பாக்சைட்டு. ஜபல்பூர் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் மாநிலத்தில் ஜபல்பூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. ஸோ கட்னி அப்படிங்கிற இடம் இருக்குது. அப்புறம் ஒடிசா, குஜராத் மாநிலங்களில் அதிக அளவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஜாரியா அப்படிங்கிற இந்த பிளேஸ் வந்து நிலக்கரி அதிகமாக கிடைக்கிற இடம். ஹிந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி பற்றி கூறும் விதி எது? ஹிந்தி தான் இந்தியாவோட ஆட்சி மொழி அப்படின்னு கூறுற விதி எது? சட்ட விதி. விதி 343. ஸோ இந்திய அரசியலமைப்பில் 343 படி தேவநாகரி வரி வடிவில் அமைந்த ஹிந்தி மொழியே ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, 73வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என? 73வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992ங்க. 1992. இதுதான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்குது. ஓகேங்களா? நடைமுறைக்கு வந்தது எப்போ? 1993 ஏப்ரல் 24. ராஜ்யசபா நியமன எம்பிக்கள் குறித்த சட்டம் எங்கிருந்து பெறப்பட்டது? ராஜ்யசபா நியமன எம்பிக்கள் குறித்த சட்டத்தை நம்ம எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அயர்லாந்து நாட்டுக்கிட்டேருந்து அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ கலை, இலக்கியம், அறிவியல், இந்த சமூக சேவைகள்லாம் சிறந்து விளங்குகிற ஒரு 12 உறுப்பினர்களை ராஜ்யசபா எம்பியாக குடியரசுத் தலைவர் டைரெக்டாக நியமிக்கலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து அயர்லாந்துகிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் யார்? அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் யாருன்னா பிரதமர் தான் தலைமை வகிக்கிறார். பிரதமர் தான் தலைமை வகிப்பார். அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி எது? அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி சுவரன் சிங் கமிட்டி. சுவரன் சிங் கமிட்டி அப்படிங்கிறது தான் 1976வது ஆண்டில் 42வது சட்ட திட்டத்தின்படி இந்த குடிமக்களோட அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பகுதி 4A சேர்க்கப்படுது. 4A விதி 51A இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஊரக வளர்ச்சிக்காக சமூக மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஊரக வளர்ச்சிக்காக சமூக மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1952. காந்தி ஜெயந்தி அப்போ தான் தொடங்கினாங்க. ஓகேங்களா? அக்டோபர் 2. எழுத்தறிவு வீதத்தில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் எது? எழுத்தறிவு வீதத்தில் முதலிடம் பிடிக்கும் மாநிலம் எது? கேரளா தான் ஃபஸ்ட்டு. எழுத்தறிவில் கேரளா ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2011 கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா 94% கேரளா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. லட்சத்தீவு 91.8% யூனியன் பிரதேசங்களில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. பீகார் வந்து கடைசி இடத்துல இருக்குது. இந்திரா ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இந்திரா ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1985. கிராமப்புறங்களில் இந்த வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு வீடுகள் கட்டித்தர திட்டம், இந்திரா காந்தி வீடு திட்டம்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. இப்போ இது வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு மாற்றிருக்காங்க. படித்த மற்றும் படிக்காத மக்களிடையே காணப்படும் வேலையின்மை எது? படித்த மற்றும் படிக்காத மக்களிடையே காணப்படுற வேலையின்மை அப்படின்னு சொல்லப்படுறது எதுனா வெளிப்படை வேலையின்மை. வெளிப்படை வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை செய்ய தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் இருக்கிற நிலையை தான் இது குறிக்கும். இது பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் தான் அதிகமாக இருக்குது.
தனிநபர் கணக்கு தொடங்க முடியாத வங்கி எது? தனிநபர் கணக்கு தொடங்க முடியாத வங்கி ஆர்பிஐயில் நம்ம போய் வங்கி கணக்கு தொடங்க முடியாது. ஏன்னா அது பேங்கர்ஸுக்கெல்லாம் ஒரு பேங்காக செயல்படும். முதல் வகை நெம்புகோளுக்கான எடுத்துக்காட்டு என்ன? முதல் வகை நெம்புகோளுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னா சீசாவை சொல்லலாம். இதுதான் முதல் வகை நெம்புகோளுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ கத்திரிக்கோழின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பாக்கு வெட்டி அப்படின்னா அது 2வது வகை நெம்புகோளுக்கானது. இடுக்கி, இந்த துடைப்பம் எல்லாமே 3ஆம் வகை நெம்புகோளுக்கான எடுத்துக்காட்டுகள் தான். ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் வினாடிக்கு எவ்வளவு இருக்கும்? ஒளியோட திசைவேகம் வெற்றிடத்தில் வினாடிக்கு எவ்வளோ இருக்கும்? 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி அப்படிங்கிற இதில் இருக்கும். ஒளி அதிர்வு எண்ணின் அலகு என்ன? ஒளி அதிர்வு எண்ணின் அலகு என்னென்னா ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ஸ். ஓகேங்களா? ஒரு வினாடியில் ஏற்படுற அதிர்வுகளை எண்ணிக்கை தான் அதிர்வெண் அப்படின்னு சொல்லப்படுது. டெசிபிள் என்பது ஒளியின் செருவை அளக்க பயன்படுற ஒன்று. ஒரு கால்வானா மீட்டரை அம்மீட்டராக மாற்ற என்ன செய்ய வேண்டும்? ஒரு கால்வானா மீட்டரை அம்மீட்டராக மாற்ற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? குறைந்த மின்தடையை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். அப்போ தான் அது சரியாகும். மிக குறைந்த மின்தடை கொண்ட கம்பிக்கு ஸ்டண்ட்டு அப்படின்னு பேர். இதனை பக்க இணைப்பில் இணைப்பதன் மூலம் கால்வானா மீட்டரை அம்மீட்டராக மாற்றலாம். சார்பியல் தத்துவத்தை கூறியவர் யார்? சார்பியல் தத்துவத்தை கூறியவர் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் தான் இதை சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் மின் கடத்து திறன் இல்லாத ஒரு உலோகம் இது. கீழ்கண்டவற்றில் மின் கடத்து திறன் இல்லாத ஒரு உலோகம் பிஸ்மத். அடுத்தது, இதயம் விரிவடைவதற்கு தேவையான உலோக அயனி என்ன? இதயம் விரிவடைவதற்கு தேவையான உலோக அயனி பொட்டாசியம். கால்சியம் இதயம் சுருங்குவதற்கு உதவுது. துத்தநாகத்தின் கார்பனேட் தாது எது? துத்தநாகத்தோட கார்பனேட் தாது இது என்ன சொல்லுவோம்னா ZnCO3. ஓகேங்களா? காலமைன் அப்படின்னு கூட இதை அழைப்பாங்க. அடுத்து பாருங்கள். 21 பொறுத்துக்க. இரும்பை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபெரம் அப்படின்னு சொல்லுவோமா? தாமிரத்தை குப்ரம் சொல்ல மாட்டோம், அதோட தாது. ஓகேங்களா? தங்கம் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு ஆரம், காரியம், பிளம்பம். ஓகேங்களா? இதுதான் அதோடைய முக்கியமான ஒரு தாது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது, ஹெல்மெட்டுகள் செய்ய பயன்படும் எஃகு எது? ஹெல்மெட்டுகள் செய்ய பயன்படும் எஃகு அப்படின்னா மாங்கனீசு எஃகு தான் பயன்படுது. மாங்கனீசு எஃகு. ஸோ இது அதிக கடினத்தன்மை கொண்டது, தேய்மானத்தை தாங்கும். அடுத்து பாருங்கள். செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது எது? செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது எதுனா ஹைட்ரஜன் பயன்படுது. செயற்கை பெட்ரோல் தயாரிக்க ஹைட்ரஜன் பயன்படுது. அடுத்தது, சிட்ரிக் அமிலம் எதுக்கு பயன்படுது? சிட்ரிக் அமிலம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சிட்ரிக் அமிலம் எலுமிச்சையிலேருந்து நம்ம எடுக்கிறோம். டார்டாரிக் அமிலம் அப்படிங்கிறத நம்ம திராட்சையிலேருந்து எடுக்கிறோம். அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம்ங்கிறது ஆஸ்பிரினோட வேதியியல் பெயராக இருக்குது. அடிபிக் அமிலம்ங்கிறது நைலான் தயாரிக்க பயன்படுது. பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் அலோகம் எது? பூமி ஓட்டில் அதிகம் காணப்படுற ஒரு அலோகம் அப்படின்னு சொல்லப்படுறது எதுனா ஆக்சிஜன் அதிகமாக காணப்படுது. இது 46.6% இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக சிலிக்கான் 27.7% இருக்குது 2வது இடத்துல. நீரில் கரையாத காரங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? மக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மக்னீசியம் ஹைட்ராக்சைடை நம்ம சொல்லலாம். நீரில் கரையிற அந்த காரங்களை அல்கலிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்கலிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சோடியம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடெலாம் என்ன பண்ணுவோம்? நீரில் நன்றாக கரையும். இதில் மக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது மிக குறைந்த அளவே கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகப்போரில் பயன்படுத்தப்பட்ட விஷவாயு. உலகப்போரில் பயன்படுத்தப்பட்ட விஷவாயுன்னா மஸ்டர்ட் வாயு. மஸ்டர்ட் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் முதல் உலகப்போரில் பயன்படுத்தினாங்க. ஆக்சிஜனோட அணு எண் என்ன? ஆக்சிஜனின் அணு எண் என்ன? 8 தான் ஆக்சிஜனோட அணு எண். தனிம வரிசை அட்டவணையில் 8வது இடத்துல இருக்குது. இதோட அணு நிறை என்ன அப்படின்னா 16. உலர் பனிக்கட்டி என்பது என்ன? உலர் பனிக்கட்டி என்பது திட கார்பன் டை ஆக்சைடு. திட கார்பன் டை ஆக்சைடு தான் உலர் பனிக்கட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உணவுப் பொருட்களை பதப்படுத்த இது பயன்படுது. அடுத்து பாருங்கள். லாஸ்ட் வினா பொறுத்துக.
சோடியம் குளோரைடு எதுக்கு பயன்படுது? சோடியம் குளோரைடு உணவு மற்றும் தொழில்துறை நிறுவனங்களில் பயன்படும். ஓகேங்களா? அடுத்தது தொழில்துறைனா உங்களுக்கு இது வச்சுக்கோங்க, ஒரு உரக்கலவைக்கு. சில்வர் அயோடைடு இது வந்து செயற்கை மழையை உண்டாக்க பயன்படுது. சோடியம் கார்பனேட் கடின நீரை மென்னீராக்க பயன்படுது. பொட்டாசியம் நைட்ரேட் எதுக்குன்னா வெடி மருந்து தயாரிக்கிறதுக்கு, உரக்கலவை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அப்போ இந்த இடத்துல இந்த உரக்கலவையெல்லாம் வந்துடணும். ஓகேங்களா? இந்த சோடியம் குளோரைடுங்கிறது உணவு மற்றும் தொழில்துறை பொதுவான பயன்பாட்டுக்காக சோடியம் குளோரைடு பயன்படுத்தப்படும். ஸோ இதை தூக்கி வெடி மருந்தோட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவை முடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.